ரொம்ப ஒரு சாதாரண வேலிப்புறத்தில் வரக்கூடிய ஒரு மூலிகை வந்து ஆடாதொடை. அந்த ஆடாதொடையை வந்து அது ஆடு தொடாது, அதனால தான் ஆடாதொடைன்னு பேர் வச்சாங்க. அது அவ்வளவு கசப்பு. ஆடு ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால அந்த இலையை மேயாது. ஆனால் அந்த ஆடு வந்து ஆடு தான் மேயாது, ஆனால் நாம் மேய வேண்டிய ஒரு இலை அது. அந்த ஆடாதொடையிலிருந்து தான் நவீன மருத்துவத்தில் பிராம்ஹெக்சின் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டை பிரித்து எடுத்து சளியை பிரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் என்னன்னா, ஆடாதொடையும் குறுமிளகும் பாடாத நாவும் பாடும். பாடாத நாவும் பாடும்னோடனே நாங்கள் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது, பெரிய எஸ்பிபி இவங்கெல்லாம் அதுக்கு பிடிக்க வேண்டியதுடா, பெரிய பாட்டு வரணும்னா படிக்கணும், ரொம்ப அதை ஏளனமாக. அந்த நேரத்தில் என்ன தெரியும், 17 வயசு 18 வயசில் விளையாட்டாக அதை பார்த்தோம். ஆனால் இன்றைய ஆய்வுகளில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஓக்கல் கார்டு, நம்மளுடைய குரல் வளையில் குரலுக்காக அதிரக்கூடிய, காற்றில் அதிரக்கூடிய ஓக்கல் கார்டில் ஒரு திக்கனிங் இருந்தால், அதில் ஒரு பாலிப் இருந்தால், இல்லை தொண்டையினுடைய கமரல் வரும், ஃபேரிஞ்சைட்டிஸ் அப்படிம்பாங்க, இதுக்கெல்லாம் ஆடாதொடை அவ்வளவு அற்புதமான மருந்தாக இருக்குது. வெறும் ஆடாதொடையில் 2 இலையை கிழிச்சு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிளகு போட்டு ஒரு அதிமதுரம் போட்டு ஒரு டீ சேர்த்து அந்த தேநீரை குடிச்சு பாருங்க. ஒரு கசப்பும் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு தேநீராக ஆடாதொடை. மழைக்காலங்களில் வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம். ஒரு சளி இருமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் 3-4 நாள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆடாதொடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதொடைக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம நிறைய பேர் வந்து டெங்கி காலத்தில் நம்மெல்லாம் பப்பாளி இலை சாறு போடுவோம், நிறைய படித்தோம். ஏன்னா பப்பாளி இலை சாறு சித்த மருத்துவத்திலேருந்து வந்தது கிடையாது. அது வந்து ஆக்சுவலாக அதை முதல்ல சொன்னது மலேசியர்கள். அவங்க சீன மருத்துவத்திலையும் தாய்லாந்துலேயும் இந்த பப்பாளி இலை சாறை அவர்கள் பயன்படுத்துவதை வச்சு அந்த செய்தி பரவுதலாக வந்துச்சு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் டெங்கி காலத்தில் தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா, தட்டுக்கள்ங்கிறது பிளேட்லெட்ஸ், த்ராம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா பப்பாளி இலை சாறை கொடுப்போம். நண்பர்களே, அதை விட சிறப்பாக இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதொடை இலைச்சாருக்கு உண்டு. அது மட்டுமா, பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் அதிகமாக இரத்தப்போக்கு போச்சுன்னா அதை குறைப்பதற்கும் அந்த ஆடாதொடை இலை பயன்படும். ரொம்ப சாதாரண ஆடு தொடாத கசப்பான யாரும் கவனிக்காத கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய அந்த இலை அவ்வளவு மருத்துவ குணங்கள் உடையது. அந்த ஆடாதொடை இலையும் மிளகும் அதிமதுரம் சேர்ந்து ஒரு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸாவோ இல்லை இந்த ஹெப்பாட்டிஸ் ஏயோ வேறு எந்த சிறு தொற்று நோய்கள் வராமல் இருக்க இது மாதிரியான கஷாயங்களை நம்ம காலையில் நம்மளுடைய பானங்களோடு எடுத்து, இதுதான் தீர்வுகள். இதுதான் நான் தலைப்பு கொடுக்கும்போது நல சவால்களும் நம்பிக்கையூட்டும் நல தீர்வுகளும் சொன்னேன். நல்ல தீர்வுகள்னால் நம்ம உடனே எல்லாத்துக்கும் ஒரு வேக்சின் வரும், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆன்டிவைரல் ட்ரக் வரும், அது வரட்டும், வர்றப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கு கையில் கிடைக்கக்கூடிய நம் முன்னோர்கள் சொன்ன இந்த குட்டி சிறு நம்ம இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபங்க்ஷனல் பிவரேஜ், நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள, நம் உடலுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்பார்த்தலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான குட்டி விஷயம்.